தமிழ் பேசும் அனைவருக்கும் வணக்கம். ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிபி மாடியூலுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப் மாடியூலுக்கு எப்படி கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். இதுக்கான கோடிங் வந்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்எஃப் மாடியூல் நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஆர்எஃப் மாடியூலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8 பின்ஸ் இருக்கிறது வந்து ரிசீவர், இந்த 4 பின்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா அது வந்து டிரான்ஸ்மிட்டர். ஓகே, அப்போ நீங்கள் ரியல் டைமில் வந்து கோடிங் ரைட் பண்ணும்போது என்கோடர் டிகோடர் அப்படிங்கிற ஐசி எல்லாமே இன்டர்ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகே, அந்த ஐசி எல்லாமே இன்டர்ஃபேஸ் பண்ணி மாடியூலாகவும் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை ப்ளஸ் நீங்கள் இதே மாதிரி தனியாக வாங்கி என்ன பண்ணலாம், ஹார்ட்வேர் டிசைன் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஆர்எஃப் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், 433 MHz கிறிஸ்டல் ஆக்சைடு வந்து இன்பில்டாக இருக்கும். அப்போ நம்ம வந்து யூஸ் பண்ணல ஆர்எஃப் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா 433 MHz. அப்போ ஆர்எஃப் மாடியூல் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா டேட்டா வந்து வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பண்ணுவோமா ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணுறோம் ஆர்எஃப் மாடியூல் வந்து யூஸ் பண்ணுறோம். இங்கேருந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் என்ன பண்ணுறோம் ஆர்எஃப் மாடியூல் யூஸ் பண்ணுறோம். ஆர்எஃப் மாடியூல் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் வந்து 1 km 10 km டிஸ்டன்ஸ் கூட ஒர்க் ஆகும். ஆனால் நம்ம ப்ராஜெக்ட் லெவலில் ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 433 MHz வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி மேக்ஸிமம் ஒரு 5 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் ஒர்க் ஆகுது. ஆனால் நமக்கு பர்ஃபெக்டாக அவுட்புட் வரணும் அப்படின்னா 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வந்து அவுட்புட் பர்ஃபெக்டாக வரும். இப்போ இதுக்கான கோடிங் தான் வந்து நான் ரைட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அதுக்கான கோடிங் வந்து பார்த்தீங்கன்னா டிஎக்ஸ் ஆர்எக்ஸ் 2 கோடிங் போட்டிருப்பேன். டிஎக்ஸ் பண்ணுற கோடிங் வந்து டிஎக்ஸ் கண்ட்ரோலருக்கும் ஆர்எக்ஸ் பண்ணுற கண்ட்ரோலருக்கு வந்து ஆர்எக்ஸ் கோடிங்கும் அப்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆஸ் டிஃபைன் டேட்டா A0 A1 A2 A3 அப்படின்னு என்ன பண்ணுங்க, டேட்டாக்காக 4 பின் வந்து நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து டேட்டா S1 S2 S3 S4 அப்படி என்ன பண்ணுறேன், 4 பின்ஸ் வந்து டேட்டா சென்ட் பண்ணுறதுக்காக அவுட்புட் வேரியபிளாக சென்ட் பண்ணுது. ஏன்னா எப்போ அந்த டேட்டா வந்து சென்ட் பண்ணணும் அப்படின்னு நான் தானே சொல்லி ஆகணும். அப்போ அதுக்காக இப்போ இந்த நாளும் பார்த்தீங்க அப்படின்னா A0 A1 A2 A3ங்கிறது இன்புட் சுவிட்ச். ஏதாவது ரியல் டைமில் நீங்கள் சென்சார்ஸ் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி S1 S2 S3 S4ங்கிறது நம்ம ஏதாவது ஒரு டேட்டா வந்து சென்ட் பண்ணுறதுக்காக. அப்போ அதே மாதிரி 4 வேரியபிள்ஸ் வந்து கீழே போட்டேன். அந்த 4 வேரியபிள்ஸ் எதுக்காக அப்படின்னா நான் வந்து 4 இன்புட் வச்சுக்கிறேன், 4 இன்புட் பின்னே ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக 4 வேரியபிள்ஸ். அடுத்து டேட்டா 1 டேட்டா 2 டேட்டா 3 டேட்டா 4 இது எல்லாமே இன்புட்டாக செட் பண்ணிட்டு அது டேட்டா சென்ட் 1 அவுட்புட்டு, டேட்டா சென்ட் 2 வந்து அவுட்புட் அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணிட்டேன். அடுத்து டிலே வந்து 3000 கொடுத்து என்ன பண்ணேன், 3 செகண்ட்ஸ் வந்து நான் வெயிட் பண்ணேன். அடுத்து LC.clear வயல் லூப்பில் என்ன பண்ணேன், GPTX அப்படின்னு கொடுத்து ஃபங்க்ஷனை கால் பண்ணுங்க. GPTX என்ன பண்ணிக்கிறேன், LCD A = digital read data of 1. அப்போ LC.set 0,0ல் LC.print T_1 = 6,0. இப்போ 6th பொசிஷன் எனக்கு என்ன பண்ணேன், எனக்கு வந்து 7 என்ன வேல்யூ இருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணேன். 0th பொசிஷன் வந்து எனக்கு என்ன பண்ணேன் D_1 அப்படின்னு பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னு போட்டேன். அப்போ 7 வந்து 1ன்னு அப்டேட் ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணோம், டேட்டா 1 வந்து சென்ட் பண்ணோம், மற்ற 3 டேட்டா என்ன பண்ணுவோம் 0 பண்ணி விட்றோம். அதே தான் இங்கேயும் போடுங்க. அடுத்த டைம் கால் பண்ணி காப்பி பேஸ்ட் பண்ணேன். அதே மாதிரி B வந்து என்ன ஆகும், டேட்டா 2. இப்போ டேட்டா 2 வந்து 1 ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், பிங்கிற வேரியபிள் 1 ஆச்சு அப்படின்னா டேட்டா S2 வந்து டேட்டா சென்ட் 2 அப்படின்னு சென்ட் 2ங்கிற வேரியபிள் மட்டும் நான் வந்து 2 பண்ணியிருப்பேன். மற்ற எந்த வேரியபிளும் நான் 2 பண்ணிக்க மாட்டேன், ஹை பண்ணிக்க மாட்டேன். மற்றெல்லாம் என்ன பண்ணிட்டேன், லோ பண்ணிட்டேன். ஓகே, அப்போது எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அர்த்தம்னா அடுத்து வந்து சிங்கிற வேரியபிள் வந்து 1 ஆச்சுன்னா என்ன அர்த்தம், 3ன்னு அர்த்தம். அப்போ 3னா என்ன அர்த்தம், S3 மட்டும் என்ன பண்ணுங்க டேட்டாவை சென்ட் பண்ணியிருக்கேன், மற்ற எதுலையுமே நான் என்ன பண்ணேன் டேட்டா வந்து சென்ட் பண்ணல. அப்போ அந்த பின்னை மட்டும் என்ன பண்ணுவேன் ஹை பண்ணிட்டு மற்ற பின் எல்லாத்தையும் லோ பண்ணிட்டேன். அதே மாதிரி டேட்டா 3 ஓகே. அடுத்து டேட்டா 4 பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா 4 வந்து 1 ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா 4 மட்டும் சென்ட் பண்ணேன், மற்ற எந்த டேட்டாவே சென்ட் பண்ணாத அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, அதே மாதிரி எல்லா பின்னுமே வந்து 0ல் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன் டேட்டா வந்து 0ன்னு சென்ட் பண்ணேன். ஏன்னா இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும், டேட்டா 1 சென்ட் ஆகிட்டு அடுத்து நான் எந்த டேட்டாவும் சென்ட் பண்ணல அப்படின்னா என்ன ஆகும், உடனே ஒரு எல்இடி மட்டும் என்ன லாங் டைம் வந்து பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். இப்போ அதுக்காக தான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எந்த பட்டனையும் நான் ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா எல்லா டேட்டாவும் என்ன பண்ணேன் 0 பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அப்போ அதுக்காக தான் இந்த கோடிங் வந்து ரைட் பண்ணியிருக்கேன். இந்த கோடிங் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 டைம் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணிப்பாங்க, உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ அந்த கோடிங் என்ன பண்ணுறீங்கன்னா எகைன் ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுறேன். ஏன்னா ஜிபி மாடியூல் கோடிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், அதில் எந்த விஷயமே இல்லை. ஓகே, நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஒரு சென்சர்லேருந்து டேட்டாவை ரீட் பண்ணிவிட்டு இந்த சென்சரோட வேல்யூ வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ 1 இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணியிருக்கேன், சென்சார் 1லேருந்து 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து டேட்டா 1 மட்டும் சென்ட் பண்ணேன். அப்போ S1 மட்டும் ஹை பண்ணிவிட்டு மற்ற 3 பின்னே என்ன பண்ணிட்டேன் லோ பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் அடுத்ததும் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிங்கிற வேரியபிள் வந்து 1 ஆச்சு அப்படின்னா பிங்கிற வேரியபிள்னா டேட்டா 2ங்கிற வந்து சென்சார் 2 வந்து 1 ஆச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணேன் 2ங்கிற டேட்டா மட்டும் சென்ட் பண்ணேன். அப்போ S2 மட்டும் நான் ஹை பண்ணியிருக்கேன், மற்ற எல்லாத்தையும் லோ பண்ணிட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா சி வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்க டேட்டா 3 மட்டும் ஹை பண்ணிட்டு மற்ற 3 பின்னே என்ன பண்ணிட்டேன் லோ பண்ணிட்டேன். அதே மாதிரி தான் ஒவ்வொரு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா எது நம்ம ஹை பண்ணணுமோ அதை மட்டும் ஹை பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையுமே என்ன பண்ணிட்டோம்
லோ பண்ணிட்டோம். ஓகே, அதே மாதிரி டிங்கிற வேரியபிள்னா 4, டேட்டா 4 மட்டும் ஹை பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் லோ பண்ணி விட்டுரு. இப்போ எனக்கு டேட்டா 4 மட்டும் சென்ட் பண்ணால் போதும். அதே மாதிரி எல்லா டேட்டாவும் 0 இருந்துச்சு, அப்போ எனக்கு என்ன பண்ணேன் 0 சென்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, இது வந்து டிரான்ஸ்மிட்டுக்கான கோடு. இந்த கோடை என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பைன் எடுத்துக்கிறேன். அப்போ என்ன ஆகும், கோடிங் வந்து ஒரு டைம் வந்து கம்பைல் பண்ணிடுறேன். ஓகே, டன் கம்பைலிங் அப்படின்னு நமக்கு வந்துடும். அதில் எந்த இஷ்யூவும் இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து ரிசீவர் கோடிங் பார்ப்போம். டிரான்ஸ்மிட்டர் கோடிங் பார்த்தாச்சு. இப்போ ரிசீவர் கோடிங்கில் பார்த்திங்க அப்படின்னா டேட்டா A0, A1, A2, A3. அப்போது நம்ம 4 டேட்டா. ஓகே, அதே மாதிரி லைட் 1, லைட் 2, லைட் 3, லைட் 4 அப்படின்னு என்ன பண்ணேன், 4 அவுட்புட்டுக்கு எல்இடிஸ் வந்து இன்டர்ஃபேஸ் பண்ணிட்டேன். அதே மாதிரி ABCDன்னு நான் வச்சிட்டேன். அதே மாதிரி என்ன பண்ணுறேன், 4 பின்னையுமே வந்து இன்புட்டாக செட் பண்ணிக்கிட்டேன். அந்த அவுட்புட்டு அப்படிங்கிறது லைட் 1, லைட் 2 அப்படிங்கிறது எல்லாமே அவுட்புட்னு செட் பண்ணிட்டேன். இன்சியலாக என்ன பண்ணிங்க, 3 எல்இடியை மட்டும் ஹை பண்ணிவிட்டு எகெயின் 3 எல்இடி என்ன பண்ணிட்டேன், லோ பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஏங்கிற பின் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா எனக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எல்இடி வந்து ஹை பண்ணேன். அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னா ஏ வந்து வெயிட் பண்ணி அங்கே நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து பிங்கிற வேல்யூ பிரிண்ட் பண்ணி T_2 அந்த இடத்துல வந்து நான் பிரிண்ட் பண்ணியிருக்கேன். அடுத்து T_3 அப்படிங்கிற இடத்துல சிங்கிற வேரியபிள் வந்து 1 ஆச்சு அப்படின்னா எனக்கு அப்டேட் ஆகும். அதே மாதிரி என்ன பண்ணுங்க, A = 1 இருந்துச்சு அப்படின்னா லைட் 1 வந்து ஹை பண்ணு, லைட் 0 வந்து லோ பண்ணிடு அப்படின்னு சொல்லி. அதே மாதிரி பிங்கிற வேரியபிள் 1 இருந்துச்சுன்னா லைட் 2 வந்து ஹை பண்ணு. அதே மாதிரி சிங்கிற வேரியபிள் 1 இருந்துச்சு அப்படின்னா லைட் 3 வந்து 1 பண்ணு. ஓகே, அதே மாதிரி டிங்கிற வேரியபிள் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா லைட் 4 வந்து ஹை பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது எல்லாமே சேம் கோடிங் தான், டிஜிட்டல் ரைட் தான் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் வந்து பெரிய கோடிங்லாம் எதுவும் சேஞ்சஸ்லாம் பண்ணல. சேம் எல்இடி சுவிட்ச் இந்த கோடிங் நீங்கள் வந்து தரவாக இருந்தீங்க அப்படின்னா RF டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக கோடிங் ரைட் பண்ணலாம். இந்த கோடிங் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணலாம், நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டை பார்த்து நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த கோடிங் என்ன பண்ணுறேன், கம்பைல் பண்ணுறேன். RF கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல் பண்ணி கொடுக்குறேன். இந்த கோடிங்கும் வந்து நமக்கு என்ன ஆகும், டன் கம்பைலிங் வந்துடும். இதுக்கான சிமுலேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சிமுலேஷனில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறேன், 2 Arduino யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சிமுலேஷன் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன். ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ண உடனே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு என்ன கொஞ்சம் விசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இதாகிற மாதிரி இருக்கும். அதனால் என்ன பண்ணுறேன், நான் மறுபடியும் பழைய நிலைமைக்கே கொண்டு வந்தேன், மினிமிக்ஸ் பண்ணிடுறேன். ஓகே, மினிமிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கான கோடிங் வந்து அப்லோட் ஆகிருக்கான்னு செக் பண்ணி இப்போ இதுபோது பார்த்திங்கன்னா Arduino RF TX. இப்போ TX-க்கான கோடிங் வந்து நம்ம இதில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஓகே, RF TX கோடு இது. ஓகே, இது வந்து RX. இப்போ RX-க்கான கோடிங் வந்து இதில் அப்லோட் ஆகிருக்கான்னு பார்ப்போம். RX-க்கான கோடிங் வந்து அப்லோட் ஆகிருக்கு. இதனால் எகெயின் ஒரு டைம் என்ன பண்ணிடுறேன், அப்லோட் பண்ணிடுறேன். இப்போ ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறேன், இந்த கோடிங் வந்து நான் ப்ளே பண்ணுறேன். ப்ளே பண்ண உடனே பார்த்திங்கன்னா Arduino இன்டர்ஃபேஸ் RF TX, அதே மாதிரி இன்டர்ஃபேஸ் RF RX. இப்போ நான் 3 எல்இடி இன்ஸ்டலாக ஹை பண்ணியிருந்தேன். இப்போ அந்த 3 எல்இடி வந்து இன்ஸ்டலாக ஹையில் இருக்குது. இதில் எந்த இஷ்யூமே இல்லை. ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து டேட்டா 1 வந்து நான் சென்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. இப்போ டேட்டா 1 சென்ட் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், இந்த ஃபஸ்ட்டு எல்இடி மட்டும் தான் நமக்கு ஆகும். D1, D2, D3, D4. அப்போ LD1, LD2, LD3, LD4 அப்படின்னு நம்ம கொடுத்துருவோம். இப்போ 4 டேட்டாவும் பார்த்திங்க அப்படின்னா 0 தான் இருக்குது. இங்கே என்ன இருக்கோ அதே சேம் வேரியபிள் தான் இங்கே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வந்து நான் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுறேன். இங்கே சுவிட்சை ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா D_1 = 1. இப்போ அதே மாதிரி என்ன ஆகும், டேட்டா 1 வந்து இங்கே ரிசீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த எல்டி வந்து ஹை பண்ண பாருங்க. D_, அப்போ D1 ஆயிடுச்சு. அப்போ இங்கே எல்டியும் வந்து ஹை ஆயிடுச்சு. அடுத்து D2 வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ D2 ப்ரெஸ் பண்ணால் என்ன ஆகும், நான் எல்லா டேட்டாவும் என்ன பண்ணிட்டேன் 0 பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் D2 டேட்டா வந்து இங்கே சென்ட் ஆகும். அப்போ D2 = 1. அப்போ என்ன ஆகும், D2 = 1 இங்கேயும் மாறும். ஓகே, ஏன்னா நான் இங்கே வந்து டேட்டா சென்ட் பண்ணுறப்போ இங்கே ரிசீவ் ஆகிறப்ப என்ன ஆகும், 0000100 தான் ரிசீவ் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்டி பிளிங்க் ஆகும். வேறு எந்த விஷயமே இல்லை. இப்போ என்ன பண்ணிட்டேன், இந்த எல்டியும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் எல்டி வந்து பிளிங்க் ஆகும் பாருங்க. D_1 அப்படின்னு நம்ம வரும். அப்போது இங்கே 1 டேட்டா வரப்போ 1 எல்டி ஆன் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து D3 வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே, D3 வந்து ஆன் பண்ணுறப்ப அங்கே என்ன ஆகும் அப்படின்னா D3 மட்டும் ஆன் ஆகும், மற்ற எதுவுமே ஆன் ஆகாது. ஓகே, அந்த ஹார்ட்வேர் கனெக்ஷன் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ D3 வந்து 1 ஆயிடுச்சு. அப்போ D3 = 1. அப்போ D3 = இங்கேயே 1 ஆனதுக்கப்புறம் எங்கே என்ன ஆகும், 3வது எல்டி வந்து ஆன் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ரியல் டைம் ஹார்ட்வேரில் பண்ணோம் அப்படின்னா அவுட்புட் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இது சிமுலேஷனில் பண்ணுறதுனால சம் டிலே இருக்குது. ஓகேவா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்குது, 3வது எல்டியும் ஆன் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன், 4th பின்னை வந்து ஆன் பண்ணுறேன். 4th சுவிட்சை ப்ரெஸ் பண்ண அப்போ என்ன ஆகும், D4 = 1 மாறும். அதே மாதிரி இங்கேயும் D4 = 1 மாறும். ஓகே, நான் D3 வந்து ரிமூவ் பண்ணி விட்டுறேன். ஓகே, அப்போ D3 வந்து ரிமூவ் பண்ணி விட்டேன் அப்படின்னா D3 வந்து என்ன ஆயிடும், 0 ஆயிடும். D4 வந்து எனக்கு 1 ஆயிடும். அப்போ D4 1 ஆகிறப்ப என்ன ஆகும், 1 2 3 3 0 பண்ணி விட்டு D4 மட்டும் தான் 1 ஆகும். ஓகே, அப்போ D4 = 0 இருக்குது. ஏன்னா இங்கே டேட்டா வந்து D4 = 1 அப்படிங்கிறப்ப என்ன பண்ணேன், D4க்கான டேட்டா வந்து நான் சென்ட் பண்ணிட்டேன். இப்போ D4 = 1ங்கிறப்போ எனக்கு D4க்கான எல்டி வந்து ஆன் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கு வந்து ஹார்ட்வேர் கனெக்ஷன்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் RF டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் அப்படிங்கிறப்ப என்ன சொன்னேன் அப்படின்னா, டிரான்ஸ்மிட்டர் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எனக்கு இந்த ஐசியை வச்சுங்க. இப்போ டிரான்ஸ்மிட்டர் சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு என்ன பண்ணும், இப்போ இந்த ஐசி தான் நான் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருப்பேன். அப்போ ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டரில் இந்த பின்னை வந்து நான் கனெக்ட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டர் அப்படிங்கிறது இந்த ஐசி. ஓகே, இந்த அடினோ என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா இதுக்கு என்கோடர் சர்க்யூட் யூஸ் பண்ணி என்கோடிங் டீகோடிங் அப்படின்னா என்ன பண்ணுவோம், மல்டிபிள் இன்புட்ஸை வாங்கிட்டு உனக்கு சிங்கிள் அவுட்புட் ஆகும், அதான் என்கோடர். அப்போ அந்த என்கோடர் சர்க்யூட் போட்டு அந்த என்கோடர் மூலமாக என்ன பண்ணுவேன், டேட்டாவை சீரியலாக ட்ரான்ஸ்மிட் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரிசீவர் சைடு பார்த்தீங்க அப்படின்னா டீகோடர் வந்து யூஸ் பண்ணுவேன். டீகோடர் எதுக்காக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா அந்த ஆர்எஃப் வந்து ரிசீவ் பண்ண உடனே எனக்கு என்ன இருக்கும், டேட்டாஸ் எல்லாமே மல்டிபிள் டேட்டாஸ் இருக்கும். மல்டிபிள் டேட்டாஸை வந்து எனக்கு என்ன பண்ணும், சிங்கிள் டேட்டாஸாக வந்து தனித்தனியாக பிரித்து தரணும். அப்போ அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம டீகோடர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, நம்ம எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேபிள் டிவி கூட வச்சுக்கலாம். கேபிள் டிவியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துலேருந்து வரப்போ என்ன பண்ணுவாங்க, மல்டிபிள் சேனல்ஸை வந்து ஒரே ஒயரில் அனுப்பி மறுபடியும் நம்ம டிவியில் என்ன பண்ணுவாங்க, டீகோட் பண்ணுறாங்க. அதான் நமக்கு வந்து அட் டைமில் மல்டிபிள் சேனல்ஸ் வந்து நமக்கு ஷோ ஆகுது. அப்போ அதே மாதிரி இந்த ரியல் டைமில் பண்ணும்போது இந்த ஒயரிங் கனெக்ஷன்ஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, 2 கண்ட்ரோலுக்கும் கொடுக்க மாட்டோம். உடனே என்ன பண்ணிப்போம், ஆர்எஃப் டிரான்ஸ்மிட்டருக்கும் ஆர்எஃப் ரிசீவருக்கு மட்டும் தான் கொடுப்போம். ஓகே, இந்த கோடிங்கில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ.